உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தொடர்ந்து இதுகுறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இன்னும் தேர்தலுக்கு 10 மாசம் இருக்கு. இருந்த போதிலுமே கூட அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணிகளை பலப்படுத்தக்கூடிய பணிகளை ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் எந்த கூட்டணி பலமா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அதிமுக கூட்டணியா, இல்ல திமுக கூட்டணியா, இல்ல வேற ஏதாவது கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணி மிகவும் பலமா இருக்குது. காரணம், அவங்க 3 முறை தொடர் வெற்றியில இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. 2019, 21, 24 3 பெரிய தேர்தல்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல மு.க. ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற நிலைமை 3 தேர்தல்கள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இவங்க கூட தேமுதிகவும் அவங்க அதிமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணாலும் திமுக அணியில வருவதற்கான வாய்ப்புகளும் தேமுதிகவிற்கும் பிரகாசமா இருக்குது. இது ஒரு சைடுன்னா, அதிமுக கூட்டணியில அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருக்கிறாங்க. இதுல கூட்டணிக்கு தலைமை அதிமுக என்றாலும் பாஜக தாங்களும் இதுல சில காரியங்களை செயலாற்றுற மாதிரி சில நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுல அவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடுகளும் சில முரண்களும் அவங்க வந்துட்டு இருக்குது. குறிப்பா கூட்டணி ஆட்சின்னு சொல்லி கூட்டணி ஆட்சியில உங்களுக்கு ஆட்சியில பங்கு தரேன்னு சொல்லி பாமக போன்ற கட்சிகளை உள்ள இழுக்கலான்னு அமித்ஷா நினைச்சா, பாஜகவும் அதை விரும்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில தனி ஆட்சின்னு சொல்றாரு. அது ஒரு ஃபேஸ் காட்டி தான் கீழே விழலணி காட்டுறதுக்கு பயன்படுமே தவிர மற்றபடி அணி அமைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட தனியாட்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த வகையிலும் பலம் தராது. காரணம், அவரு 2024 மக்களவை தேர்தலிலே மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னாரு. கடைசியில 1% பலம் கொண்ட ஒரு அணி கூட அவர் கூட்டணியில வரலங்கிறது நம்ம கண்கூடாகவே பார்த்தோம். இப்பவும் அணி அமைக்க முடியாம தான் முபாரக் தவிர வேற யாரும் அவர்கிட்ட அணியில இல்லாத சூழ்நிலையில தான் பாஜக அணியோட கைகோர்த்து கொண்டாங்க. பாஜகவும் 20% வாக்கு பலம் கொண்ட எடப்பாடி கிட்ட கைகோர்த்து கொண்டாங்க. இந்த சூழ்நிலையில பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து செயல்படாம அதிமுகவில் அணி அமைக்க முடியாது. இப்பொழுது அவங்கள்ட்ட கூடுதலா இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் டி.கே. வாசன் ஒருத்தர் மட்டும்தான். இவரு தினகரன் நாங்க என்டிஏல இருக்கோம்னு சொல்றாரு. ஓபிஎஸ் தன்னுடைய முடிவுல இரட்டை தலைமைக்கான அந்த வழக்கு என்ன நிலைமைக்கு வருதோ அதற்கு பிறகு பார்த்து முடிவெடுக்கலாம்னு ஓபிஎஸ் இருக்கிறாரு. பாமக உழவுல இருக்கிறாங்க. தேமுதிக அதிமுக கிட்ட ராஜ்யசபா இதுல ஏமாற்றம் அடைஞ்சதுனால அதிமுகவை காட்டி திமுக அணியில போகலாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதையும் தாண்டி பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய அன்புமணியும் ஓபிஎஸும் ஆப்ஷனாக காட்டுறாங்க. இதுதான் இன்னைக்குள்ள சூழ்நிலை. இதுல ரொம்ப தெளிவா இருக்கிறது 234 தனித்தே போட்டி கூட்டணி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் சீமான் தான் 234க்கும் தனித்தே என்று தெளிவாக இருக்கிறார். சார், தேர்தலை ஒட்டி தான் சில கூட்டணிகளுடைய பலம் அப்படிங்கிறது தெரிய வரும் என்ற போதிலும் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பல்வேறு சவால்கள் இருக்கிற தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு திமுக நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அந்த சீட் ஷேரிங்ஸ் அப்படிங்கிறத எப்படி ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருந்தாலும் அதே கேள்வி அதிமுக தரப்புல மிக முக்கியமா எழுப்பப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா இபிஎஸ் இன்றைய தினம் ஒரு கருத்தை சொல்றாரு, நாளைய தினமோ அல்ல ஒரு சில நாட்கள்லயோ அதுக்கு வேற ஒரு எதிர்மாறான கருத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக இருந்து ஏதோ ஒரு தலைவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிமுக எப்படி செயல்பட போது, எப்படி அவங்க தொகுதிகளை பிரிச்சு கொடுக்க போறாங்க, அது மாதிரியான சவால்கள் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி தானே. திமுக வெற்றிகரமா 2019, 21, 24 3 தேர்தலும் சீட் ஷேரிங்க மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மதிநுட்பத்தால ஒரு ஜோதி பாஸ் மாதிரி விட்டு கொடுத்து அதை தெளிவாகவே அதை செய்து முடிச்சுட்டாரு. மேலும் அது வெற்றி கூட்டணி கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட்ங்கிறதுனால அதுல பெரிய சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா 2024 அதிமுக பாஜக கூட்டணி இவரு அண்ணாமலை 12 சீட்டு கேட்டாரு. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் 6 சீட்டு தர முடியாதுன்னு அழுத்தம் பிடிச்சி முட்டல் மோதல் இருந்தாலும் கூட கடைசி நேரத்துல அவங்க அதுல சமரசம் ஆயிடுவாங்கன்னு நான் கருதுறேன். பட் கூட்டணி தொகுதி பங்கீடு சிக்கல் அதிமுக பாஜக கூட்டணியில தான் இருக்குது. என்றாலும் 24 தனிச்சு நின்று 2 பேருக்குமே ஒரு சீட்டு கூட வராதனால அவர்கள் கடைசி நேரத்துல சேர்ந்து விடுவாங்கன்னு கருதுறேன். யார் மன உறுதியோட அதுல ஃபைட் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். அண்ணாமலை தன் பலத்திற்குரிய இடங்களை 11.4% இடங்களை 2 ரெட்டல் நின்னா ஒரு தாமரனுக்கு நின்று அண்ணாமலை பிரதமர் அலுவலகத்தில் வலியுறுத்தி இருக்கிறாரு. RSS இயக்கத்தை சேர்ந்தவரிடமும் அண்ணாமலை இதை வலியுறுத்தி இருக்கிறாரு. எனவே இது எந்த முடிவுக்கு வரும் என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்கிறேன்.
நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.